ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா எது நடக்குதோ அனைத்துமே நாடகத்தில் நல்லதாக தான் நடக்குது. அதனால் ஒவ்வொரு அடியிலும் நன்மை அடங்கியிருக்கு என்று புரிந்து கொண்டு தந்தையினுடைய நினைவில் இருப்பது தான் மிகப்பெரிய நன்மை. தந்தையினுடைய நினைவிலிருந்து ஒவ்வொரு அடியிலும் வருமானத்தை சேமித்து கொண்டே செல்லுங்கள், நன்மை செய்து கொண்டே செல்லுங்க என்று பாபா சொல்லார். மேலும் அப்பா உண்மையான விட்டில் பூச்சிகளாக ஆகுங்க. எப்படி விட்டில் பூச்சியானது விளக்கை நோக்கி ஓடி வந்து பலியார்ப்பணம் ஆயிடுதோ அது மாதிரி உண்மையான விட்டில் பூச்சிகளாக ஆகிட்டு தந்தையினுடைய அந்த அன்பில் அந்த சுகத்தில் பலி ஆயிடுங்க. அந்த மாதிரி உண்மையான விட்டில் பூச்சி ஆகுங்கன்றார். மேலும் பாபா நன் கோப கோபிகை பிராமணன் இந்த குஷியில் நடனமாடிக்கொண்டே இருங்கன்றார். மேலும் அப்பா தேகம் என்ற உணர்வை மறந்துருங்க, நிராகார தந்தையை நினைவு செய்யுங்க. தேக நினைவை மறந்த நிராகாரத்தை நினைத்து கொண்டே இருந்தீங்கன்னா பிறரை ஆகர்ஷிக்கக்கூடிய ஆகர்ஷ்ண மூர்த்திகளாக ஆயிடுவீங்கன்றார். முரளி டேட் 25/8/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் என்ன நடக்கிறதோ அது நன்மையாக நடக்கிறது. யார் தந்தையின் நினைவில் இருப்பார்களோ அவர்களுக்கு இந்த நாடகத்தில் மிக அதிக நன்மை ஏற்படுகிறது. கேள்வி: நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்ட எந்த விஷயத்தை அறியும் குழந்தைகள் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க முடியும்? பதில்: நாடகப்படி இப்போது இந்த பழைய உலகம் அழியும், இயற்கை பேரழிவுகள் ஏற்படும். எனினும் நமது ராஜதானி ஸ்தாபனையாகியே தீரும். இதில் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பதை அறிந்த குழந்தைகள் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க முடியும். மனநிலை கீழே மேலே மாறிக்கொண்டே இருக்கும். சில நேரம் அதிக உற்சாகமாகவும் சில நேரம் சோர்வாகவும் இருப்பீர்கள். இதனால் குழப்பமடைய வேண்டாம். அனைத்து ஆத்மாக்களின் தந்தையான பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். பாடல்: கூட்டத்தில் எழுந்த ஜோதி. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய நம்பர்வார் முயற்சி செய்யும் சைதன்ய விட்டில் பூச்சிகளுக்கு தந்தை அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். உயிரோட்டமான விட்டில் பூச்சிகளுக்கு தந்தை அன்பு நினைவை குட் மார்னிங் கொடுக்கிறார். நீங்கள் எல்லோரும் சைதன்ய விட்டில் பூச்சிகள். தந்தையை ஜோதி என்றும் சொல்கிறார்கள். எனினும் அவரை முற்றிலும் அறியவில்லை. ஜோதி ஒன்றும் பெரியதாக இல்லை, ஒரு புள்ளி. நான் ஆத்மா புள்ளி என்பது யாருடைய புத்தியிலும் இருக்காது. நமது ஆத்மாவில் முழு பாகமும் இருக்கிறது. ஆத்மா பரமாத்மாவின் ஞானம் வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. குழந்தைகள், உங்களுக்கே தந்தை வந்து புரிய வைத்திருக்கிறார். ஆத்மா பரமாத்மாவினுடைய ஞானத்தை தந்தை நமக்கே கொடுத்திருக்காரு. ஆத்மாவை உணர வைக்கிறார். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்பது முன்னால் தெரியாமல் இருந்தது. அதனால் தேகாபிமானத்தின் காரணத்தால் குழந்தைகளிடம் மோகம் இருந்தது, விகாரங்களும் அதிகம் இருந்தன. பாரதம் எவ்வளவு உயர்வாக இருந்தது, விகாரத்தின் பெயரே இல்லாமல் இருந்தது. அது விகாரமற்ற நிர்விகாரி பாரதம். இப்போதிருப்பது விகார பாரதம். தந்தை எப்படி புரிய வைக்கிறாரோ அப்படி எந்த மனிதரும் சொல்ல மாட்டார். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பாக நான் இதை சிவாலயமாக மாற்றி இருந்தேன். இன்றிலிருந்து 5000 வருடம் முன்பு இதே பாரதம் சிவாலயமாக வைகுண்டபுரியாக இருந்தது என்று சொல்றார். நானே சிவாலயத்தை ஸ்தாபனை செய்திருந்தேன். எப்படி? அதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு அடியிலும் என்ன நடக்கிறதோ அது நன்மையாக நடப்பது உங்களுக்கு தெரியும். யார் தந்தையை நல்லபடியாக நினைவு செய்து தனக்கும் நன்மை செய்து கொண்டே இருப்பாரோ அவருக்கு ஒவ்வொரு நாளும்
அதிக நன்மை தருவதாக இருக்கும். தந்தை நினைவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நாளும் நன்மை நன்மை. இது கல்யாணக்காரி புருஷோத்தமராகும் யுகம். தந்தைக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. இப்போது மிக உண்மையான பாகவதம் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். தாபர யுகத்தில் எப்போது பக்தி மார்க்கம் ஆரம்பமானதோ அப்போது முதலில் நீங்களும் வைரத்தால் லிங்கத்தை செய்து பூஜை செய்தீர்கள். நாம் எப்போது பூஜாரியானோமோ அப்போது கோயில் கட்டினோம் என்ற நினைவு இப்போது உங்களுக்கு வருகிறது. அதை வைரத்தால் மாணிக்கத்தால் உருவாக்கினோம். அந்த சிலைகள் இப்போது கிடைக்காது. இப்போதுள்ள மனிதர்கள் வெள்ளி போன்றவற்றால் செய்து வைத்து பூஜை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பூஜாரிகளுக்கும் எவ்வளவு மரியாதை கிடைப்பதை பாருங்கள். எல்லோரும் சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள். எனினும் அபிவச்சாரி பூஜா நடப்பதில்லை. கலப்படம் இல்லாமல் ஒரே ஒரு சிவனுக்கு மட்டும் பூஜை என்று நடப்பது கிடையாது. அழிவு நிச்சயம் வர வேண்டும். அதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இயற்கை பேரழிவுகளும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. ஒருவர் எவ்வளவுதான் தலையில் அடித்து கொண்டாலும் உங்கள் ராஜதானி ஸ்தாபனை ஆகியே தீரும். இதில் எதையாவது செய்வதற்கு யாருக்கும் சக்தி இல்லை. மற்றபடி மனநிலை கீழ்மேல் ஆகத்தான் செய்யும். இது மிகப்பெரிய வருமானம். சில நேரம் நீங்கள் மிக மகிழ்ச்சியாக நல்ல சிந்தனையில் இருப்பீர்கள். சில நேரம் சோர்வாக இருப்பீர்கள். யாத்திரையிலும் மேல் கீழ் ஆகிறது. இங்கும் அப்படியாகிறது. சில நேரம் காலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யும் போது ஆஹா, தந்தை நமக்கு கற்பிக்கிறார், பகவான் கற்பிக்கிறார், இது அதிசயம் என மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அனைத்து ஆத்துமாக்களின் தந்தை பகவான் நமக்கு கற்பிக்கிறார். அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை பகவான் என நினைக்கிறார்கள். முழு உலகிலும் கீதைக்கு அதிக மரியாதை இருக்கிறது. ஏனென்றால் அது பகவான் வாக்கு. எனினும் பகவான் என்று யாரை சொல்கிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. அங்கே கீதை பகவான் என்று ஸ்ரீகிருஷ்ணனை சொல்கிறதுனால அவருக்கு நிறைய மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலே பகவான் யார்? நிராகாரர், சரீரம் இல்லாத அந்த மகாஜோதி சிவன். ஒருவர் எவ்வளவு பெரிய செல்வாக்குடைய வித்வானாக இருந்தாலும் பண்டிதராக இருந்தாலும் காட்ஃபாதரை நினைவு செய்கிறேன் என்று சொன்னாலும் அவர் எப்போது வந்தார், வந்து என்ன செய்தார் என்பதை எல்லாம் மறந்து விட்டார்கள். தந்தை எல்லா விஷயங்களையும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். நாடகத்தில் இவையெல்லாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ராவண ராஜ்யம் மீண்டும் வரும். நான் மீண்டும் வர வேண்டும். ராவணனே உங்களை ஆழ்ந்த அஞ்ஞான இருளில் உறங்க வைக்கிறான். ஞானத்தை ஒரு ஞானக்கடல் தந்தை மட்டும்தான் சொல்கிறார். அதனால் சத்கதி கிடைக்கிறது. ஞானத்தினால சத்தியமான கதி, சத்கதி கிடைத்திடுது. தந்தையை தவிர வேறு யாரும் சத்கதியை கொடுக்க முடியாது. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தை. தந்தை சொன்ன கீதை ஞானம் பின்னர் காணாமல் போனது. சத்கதியினுடைய இந்த கீதையின் ஞானம் பிறகு மறைந்து போகுது. இந்த ஞானம் ஒன்றும் பரம்பரையாக தொடர்ந்து வருவதில்லை. பிறகு குரான், பைபிள் போன்றவை தொடர்ந்து வருகின்றன. அவை அழிவதில்லை. பரம்பரையாக அனாதியாக ஆவதற்கு இப்போது நான் உங்களுக்கு என்ன ஞானத்தை கொடுக்கிறேனோ அதற்கெந்த சாஸ்திரமும் உருவாக்குவதில்லை. இங்கே நீங்கள் எழுதுகிறீர்கள், பிறகு அதை அழித்து விடுகிறீர்கள். இவையெல்லாம் இயற்கையாக எரிந்து அழிந்துவிடும். அப்போது இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது எல்லாமே மகாவிநாசத்தினுடைய சமயத்தில் எல்லாமே முடிந்து போயிடும். அதனால் பாபா சொல்லார், இந்த ஞானம் பரம்பரையாக வர்றதில்லை. பாக்கி அவர்களினுடைய ஞானம்லாம் பரம்பரையாக வருது. இந்த ஞானம் உங்களுக்கு இப்போதே கிடைக்கிறது. பிறகு சென்று பலனை பெறுவீர்கள். பிறகு இந்த ஞானத்திற்கு அவசியம் இருக்காது என்று தந்தை கல்ப முன்னரும் சொன்னார். இப்போதும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
பக்தி மார்க்கத்தில் எல்லா சாஸ்திரங்களும் இருக்கின்றன. தந்தை உங்களுக்கு எந்த கீதையையும் படித்து சொல்வதில்லை. அவர் ராஜயோக கல்வியை கற்பிக்கிறார். பிறகு பக்தி மார்க்கத்தில் அதற்கு சாஸ்திரத்தை உருவாக்குகிறார்கள். அப்போது தப்பும் தவறுமாக எழுதுகிறார்கள். இப்போ சொன்ன கீதையை தாபர யுகத்தில் பக்தி மார்க்கத்தில் எழுதுகிறாங்க. அப்போ தப்பும் தவறுமாக சொன்னவரனுடைய பெயரையும் மாற்றி எழுதிடுறாங்க. கீதை ஞானத்தை கொடுத்தது யார் என்பது உங்கள் முக்கிய விஷயம். அப்போ கீதையினுடைய பகவான் யாரு? இந்த நேரத்தில் கீதையை உபதேசம் செய்துட்டு இருக்காரு நிராகார பரம்பிதா பரமாத்மா சிவன். அவர் பெயரை தாபர யுகத்தில் அந்த கீதா ஞானம் எழுதப்படுறதுனால மாற்றி எழுதிடுறாங்க. வேறு யாருடைய பெயரும் மாறுவதில்லை. எல்லோருக்கும் முக்கிய தர்ம சாஸ்திரம் இருக்கிறது. இதில் முக்கியமானது தேவ தர்மம், இஸ்லாம் தர்மம், புத்த தர்மம். முதலில் புத்த தர்மம் வந்தது, பிறகு இஸ்லாம் தர்மம் வந்தது என்று சிலர் சொல்கிறார்கள். கீதையோடு இந்த விஷயங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுங்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதே நமது வேலை. நம்மளுடைய வேலை என்ன? அப்பாவுடைய ஆஸ்தி எடுப்பது. இது பெரிய மரம் என்று தந்தை எவ்வளவு நன்றாக புரிய வைத்திருக்கிறார். நல்லது, இது ஒரு பூங்கொத்தை போல இருக்கிறது. 3 கிளைகள் தோன்றுகின்றன. இந்த சிருஷ்டியினுடைய மரமானது எவ்வளோ அழகாக காண்பிக்கப்படுது. அதுலேருந்து எப்படி கிளைகள் எல்லாம் தோன்றுது என்று எவ்வளவு நல்ல புரிதலோடு மரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தான் எந்த தர்மத்தை சேர்ந்தவர், தனது தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யார் என யார் வேண்டுமானாலும் உடனே புரிந்து கொள்வார்கள். இந்த தயானந்தர், அரவிந்த் கோஷ் போன்றோர் இப்போது வாழ்ந்து சென்றவர்கள். அவர்களும் யோகம் போன்றவற்றை கற்பித்தார்கள். இவையெல்லாம் பக்தி. ஞானத்தின் பெயரடையாளம் இல்லை. எவ்வளவு பெரிய பெரிய பட்டங்கள் கிடைக்கின்றன. இவையெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இது அனைத்தும் நடக்கும். ஆரம்பத்திலிருந்து இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது, பிறகு எப்படி ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கும் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தற்போதைய நிகழ்காலம் பிறகு கடந்த காலமாகி எதிர்காலமாகும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலமாகும். எது கடந்ததாகிறதோ, எது கடந்த காலமாகிறதோ, பிறகு அது என்னாகும்? எதிர்காலமாகும். இந்த நேரம் உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. பிறகு நீங்கள் ராஜ்ஜியத்தை பெறுகிறீர்கள். இந்த தேவர்களிடம் ராஜ்ஜியம் இருந்தது தானே? அந்த நேரம் வேறு யாரிடமும் ராஜ்ஜியம் இருக்கவில்லை. இதையும் ஒரு கதையை போல சொல்லுங்கள். மிக அழகிய கதையாகிவிடும். முன்னொரு காலத்தில் 5000 வருடங்களுக்கு முன்பு பாரதம் சத்தியுகமாக இருந்தது. வேறு எந்த தர்மமும் இல்லை. தேவி தேவர்களின் ராஜ்யம் மட்டும் இருந்தது. அது சூரிய வம்ச ராஜ்யம் என்று சொல்லப்பட்டது. 1250 வருடங்கள் லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் நடந்தது. பிறகு அவர்கள் சத்திரிய சகோதரர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார்கள். பிறகு அவர்களின் ராஜ்யம் நடந்தது. தந்தை வந்து கல்வி கற்பித்தார் என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். கதை ரூபத்தில் அந்த ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய கதைகளை அழகாக புரிய வையுங்கன்றார். நன்றாக படித்தவர்கள் சூரியவம்சியானார்கள். யார் தோல்வி அடைந்தார்களோ அவர்கள் என்ன ஆனாங்க? சந்திரவம்சி என்று பெயர் வந்தது, தோற்று போனதுனால. மற்றபடி சண்டை போன்ற விஷயம் கிடையாது. குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தால் உங்கள் விகர்மங்கள் அழியும் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் விகாரங்களை வெற்றி பெற வேண்டும். யார் காமத்தை வெற்றி பெறுவார்களோ அவர்களே உலகத்தை வெற்றி பெறுவார்கள் என்று தந்தை கட்டளை கொடுக்கிறார். அரை கல்பத்திற்கு பிறகு வாம மார்க்கத்தில் விழுவார்கள். அவர்களின் சித்திரங்களும் இருக்கின்றன. முகத்தை தேவர்களுடையதாக செய்து வைத்திருக்கிறார்கள். ராமராஜ்யம், ராவண ராஜ்யமும் பாதி பாதியாக இருக்கின்றன. அந்த கதையை உட்கார்ந்து உருவாக்க வேண்டும். பிறகு என்ன நடந்தது? இதுவே சத்திய நாராயண கதை. சத்தியமானவர் ஒரு தந்தை மட்டுமே.
அவர் இந்த நேரம் முதல் இடை கடையின் எல்லா ரகசியத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். அதை வேறு யாரும் தர முடியாது. மனிதர்களுக்கு தந்தை யாரென்றே தெரியாது. எந்த நாடகத்தின் நடிகரோ அதன் கிரியேட்டர், டைரக்டர் போன்றோரை அறியவே இல்லை. அப்போது மற்ற யார் அறிவார்? நாடகப்படி இவை மீண்டும் நடக்கும் என்று இப்போது உங்களுக்கு தந்தை சொல்கிறார். தந்தை குழந்தைகள் உங்களுக்கு மீண்டும் கற்பிக்கிறார். இங்கே வேறு யாரும் வர முடியாது. நான் குழந்தைகளுக்கே கற்பிக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். தந்தை வர்றதே குழந்தைகளுக்காக. புதியவர் யாரையும் இங்கே உட்கார வைக்க முடியாது. இந்திர சபையின் கதையும் இருக்கிறது தானே. நீலாம்பரி, புஷ்பராகபரி போன்ற பெயர்கள் இருக்கின்றன. உங்களிலும் சிலர் வைரம் போன்ற ரத்தினங்களாக இருக்கிறீர்கள். ரமேஷ் அப்படிப்பட்ட கண்காட்சியின் விஷயத்தை கொண்டு வந்தார். அதனால் அனைவருக்கும் சிந்தனை ஓடுகிறது. அதனால் வைரம் போன்ற வேலை செய்கிறார் தானே. அப்போ பாபா யார் நல்ல நல்ல சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு ரத்தினம் அந்த மாதிரி பெயரெல்லாம், வைரம் என்று பெயரெல்லாம் வைக்கிறாரு ரமேஷ் சகோதரர். அந்த சமயத்தில் அந்த மாதிரி சேவையினுடைய எக்ஸிபிஷன்ஸ்னுடைய அந்த மாதிரி சேவா பிளானை கொண்டு வராரு. அதனால் பாபா சொல்லார், அதனால் எத்தனை பேருக்கு நன்மை ஏற்படுறது. அதனால் வைரம் போன்ற சேவையை செய்கிறாரு. ஒருவர் புஷ்பராகமாக, ஒருவர் வேறுமணியாக இருக்கிறார். சிலருக்கு முற்றிலும் எதுவும் தெரியாது. ராஜதானி ஸ்தாபனையாவது உங்களுக்கு தெரியும். அதனால் ராஜாக்கள், ராணிகள் போன்ற எல்லோரும் தேவை. பிராமணர்கள் நாம் ஸ்ரீமத் படி படித்து உலகின் அதிபராவதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நாம் ஸ்ரீமத் பிரகாரம் என்ன ஆகிறோம்? உலகத்திற்கே அதிபராகிறோம். அதனால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த மரண உலகம் அழிய வேண்டும். அந்த தான் சென்று குழந்தையாவதை இந்த தந்தை இப்போது உணர்ந்திருக்கிறார். பிரம்மா பாபாவுக்கு அவ்வளோ போதை இருந்தது. நான் இந்த சரீரத்தை விட்டுட்டு போய் அழகான ஸ்ரீகிருஷ்ணனாக குழந்தையாக ஜென்மம் எடுப்பேன் என்பது. அந்த குழந்தை பருவ விஷயங்கள் இப்போதே முன்வருகின்றன. அப்போது நடத்தையே மாறுகிறது. தன்னை எப்போது தேவகுலத்தவன் என்று உணர்ந்தாரோ அப்போ அவருடைய நடத்தையிலும் விவகாரத்திலும் மாற்றம் வர ஆரம்பித்தது. அதுபோல அங்கும் எப்போது வயதாகுமோ அப்போது இந்த வானப்பிரஸ்த சரீரத்தை விடுத்து குழந்தையாவேன் என்பதை உணர்வார்கள். குழந்தை பருவம் சதோ பிரதான நிலை. லக்ஷ்மி நாராயணர் இளைஞர்கள். திருமணமானவர்களை பாலப்பருவத்தில் இருப்பவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். இளமை பருவத்தை ரஜோ எனவும் வயோதிக நிலையை தமோ எனவும் சொல்வார்கள். அதனால் ஸ்ரீகிருஷ்ணனிடம் அதிக அன்பு இருக்கிறது. சொல்லப்போனால் அவரே லக்ஷ்மி நாராயணர். எனினும் மனிதர்கள் இந்த விஷயங்களை அறியவில்லை. ஸ்ரீகிருஷ்ணரை துவாபரயுகத்திற்கும் லக்ஷ்மி நாராயணரை சத்தியத்திற்கும் எடுத்து சென்று விட்டார்கள். இப்போது நீங்கள் தேவர்களாக மாற முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். குமாரிகள் இப்போது நன்றாக எழுந்து நிற்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். கன்னியாகுமாரி, அதர்குமாரி, தில்வாடா போன்ற எந்த கோயில் இருந்தாலும் அவை உங்கள் சரியான நினைவு சின்னங்கள். அது ஜடம், நீங்கள் சைதன்யம். நீங்கள் இங்கே சைதன்யமாக அமர்ந்திருக்கிறீர்கள். பாரதத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுகிறீர்கள். ஸ்வர்க்கம் இங்கேயே இருக்கும். மூலவதனம், சூக்ஷ்மவதனம் எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் குழந்தைகள் உங்களுக்கே தெரியும். முழு நாடகமும் உங்களுக்கு தெரியும். எது முடிந்ததோ அது எதிர்காலமாகும், பிறகு கடந்த காலமாகும். உங்களுக்கு யார் கற்பிக்கிறார் என்பதை உணர வேண்டும். யார் கற்பிக்கிறார்? நமக்கு பகவான் கற்பிக்கிறார். அந்த மகிழ்ச்சியில் உள்ளம் முழுமையாக குளிர வேண்டும். தந்தையின் நினைவால் எல்லா குழப்பங்களும் நீங்கும். தந்தை நமது தந்தையாக இருக்கிறார். நமக்கு கற்பிக்கவும் செய்கிறார். பிறகு நம்மை கூடவே அழைத்தும் செல்கிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து
பரமாத்ம தந்தையோடு அப்படி பேச வேண்டும். பாபா, இப்போது நீங்கள் யாரென்று தெரிந்தது, பிரம்மா மற்றும் விஷ்ணுவை பற்றியும் தெரிந்தது. பிரம்மாவின் நாபியிலிருந்து விஷ்ணு வந்தார். இப்போது பிரம்மாவை பார்க்கடலில் காட்டுகிறார்கள், பிரம்மாவை சூக்ஷ்மவதனத்தில் காட்டுகிறார்கள். உண்மையில் இங்கே இருக்கிறார். விஷ்ணு ராஜ்யம் செய்பவர். ஒருவேளை விஷ்ணுவிடமிருந்து பிரம்மா தோன்றினால் நிச்சயம் ராஜ்யம் செய்வார். விஷ்ணுவின் நாபியிலிருந்து தோன்றினால் அவரது குழந்தையாக இருப்பார். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். பிரம்மாவே 84 பிறவிகளை முடித்து இப்போது விஷ்ணுபுரிக்கு அதிபராகிறார். இந்த எல்லா விஷயங்களையும் சிலர் முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. அதனால் அந்த மகிழ்ச்சியின் அளவு அதிகமாவதே இல்லை. நீங்களே கோபியர். சத்தியத்தில் அப்படி இருக்க மாட்டீர்கள். அங்கே நீங்கள் இளவரசிகளாக இருப்பீர்கள். கோபியருக்கு கோபி வல்லபர் தந்தை இருக்கிறார் தானே. பிரஜாபிதா பிரம்மா அனைவருக்கும் தந்தை. பிறகு அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக நிராகார சிவன் இருக்கிறார். பிரம்மாவினுடைய குழந்தைகள், பிராமணர்களின் தந்தை பிரம்மா, பாக்கி நிராகார ஆத்மாக்களினுடைய தந்தை நிராகார சிவன். நீங்கள் எல்லோரும் வாய் வம்சாவளிகள். நீங்கள் பிகே எல்லோரும் சகோதர சகோதரிகள். குற்றப்பார்வை வைக்க முடியாது. இதில்தான் மாயா தோல்வியடைய வைக்கிறது. இதுவரை படித்த எல்லாவற்றையும் புத்தியிலிருந்து மறந்துவிடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் எதை சொல்கிறேனோ அதை மட்டும் படியுங்கள். ஏணிப்படி படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறது. ஒரு விஷயமே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. கீதையின் பகவான் யார்? முக்கிய விஷயமே கீதையின் பகவான். ஸ்ரீகிருஷ்ணரை பகவான் என்று சொல்ல முடியாது. அவர் அனைத்து குணங்களும் நிறைந்த தேவர். அவர் பெயரை கீதையில் கொடுத்து விட்டார்கள். அவரை நீல வண்ணத்திலும் காட்டுகிறார்கள். பிறகு லக்ஷ்மி நாராயணரை நீல வண்ணத்தில் காட்டுகிறார்கள். எந்த கணக்கும் இல்லை. ராமச்சந்திரரையும் கருப்பாக்கி விட்டார்கள். காமசிதையில் அமர்ந்ததால் நீரில் நிறமானார்கள் என்று தந்தை சொல்கிறார். பொதுவாக ஒருவர் மட்டும் சொல்லப்படுகிறது. நீங்கள் எல்லோரும் பிராமணர்கள். இப்போது நீங்கள் ஞானத்தின் சிதையில் அமர்ந்திருக்கிறீர்கள். சூத்ரர்கள் காமசிதையில் அமர்கிறார்கள். எப்படி எழுப்புவது என ஞான சிந்தனை செய்து யுக்திகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். நாடகப்படியே எழுவார்கள். நாடகம் மிக மெதுவாக நடக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம், நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. நாம் கோபி வல்லபரின் கோபியர் என்ற நினைவில் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த நினைவால் எப்போதும் மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக இருக்கும். இப்போது வரை படித்திருக்கும் அனைத்தையும் புத்தியிலிருந்து மறந்து தந்தை எதை சொல்கிறாரோ அதையே படிக்க வேண்டும். நாம் சகோதர சகோதரி என்ற நினைவால் கிரிமினல் பார்வையை முடிக்க வேண்டும். மாயாவிடம் தோற்கக்கூடாது. வரதானம்: சேவை மூலமாக யோக யுக்தி நிலையை அனுபவம் செய்யும் ஆன்மீக சேவாதாரி ஆகுக. சேவை மூலமாக யோக யுக்தி நிலையை அனுபவம் செய்யும் ஆன்மீக சேவாதாரி ஆகுக. பிராமண ஜீவன் சேவையின் ஜீவன். மாயாவிடமிருந்து விடுபட்டு உயிரோடு இருப்பதற்கு உயர்ந்த சாதனம் சேவை. சேவை யோக யுக்தியில் இருக்க வைக்கிறது. ஆனால் வாய் சேவை மட்டும் செய்யாமல்
கேட்ட மதுர சொற்களின் சொரூபமாகி சேவை செய்ய வேண்டும். தன்னலமற்ற சேவை செய்ய வேண்டும். தியாகத்தோடும் தவஸ்வரூபத்தோடும் சேவை செய்ய வேண்டும். சாதாரண ஆசைகளை கடந்து தன்னலமற்ற சேவை செய்ய வேண்டும். இதுதான் ஈஸ்வரிய சேவை அல்லது ஆன்மீக சேவை என்று சொல்லப்படுகிறது. வாயோடு மனமும் சேவை செய்வது என்றால் மன்மனாபவ நிலையில் உறுதியாக இருப்பது. ஸ்லோகன்: வடிவத்தை பாராமல் நிராகார தந்தையை பார்த்தால் கவர்ச்சி செய்யும் மூர்த்தி ஆவீர்கள். உருவத்தை, ஷரீரத்தை பார்க்காமல் நிராகார தந்தையை பார்த்தால் கவர்ச்சி செய்யும் மூர்த்தி ஆவீர்கள். அவ்யக்த சைகை: சகஜ யோகியாக வேண்டுமென்றால் பரமாத்ம அன்பின் அனுபவியாகுங்கள். பாப்தாதாவிற்கு குழந்தைகளிடம் அவ்வளவு அன்பிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு குழந்தையையும் என்னை விட முன்னால் இருக்கிறார் என்று நினைக்கிறார். உலகில் யாரிடம் அதிக அன்பு ஏற்பட்டாலும் அவரை தன்னை விட முன்னால் வைப்பார்கள். இதுவே அன்பின் அடையாளம். அதனால் பாப்தாதாவும் எனது குழந்தைகளிடம் இப்போது எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லோரும் சம்பூர்ணமாகவும் நிறைவாகவும் சமமாகவும் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். தந்தைக்கு குழந்தைங்க மேலே அன்பு இருக்கிறதுனால பாப்தாதா குழந்தைங்க மேலே இந்த விருப்பத்தை தான் வைக்கிறாரு. குழந்தைங்க எல்லாரும் சம்பூர்ணமாகணும், நிறைந்தவர்களாக இருக்கணும், தந்தைக்கு சமமானவர்களாக ஆகணும். இந்த பரமாத்ம அன்பு சகஜ யோகியாக மாற்றுகிறது. நல்லது. நன்றி பாபா. ஓம் சாந்தி.